எத்தனை கம்பெனி போடுங்க. ஹலோ, இந்த குப்பை கம்பெனியை போட்டு எடுத்து பண்ணியிருக்கிறாங்க ஐயா. கேட்டன் பாரு இன்ஸ்பெக்டர் அவனை. ஆ குமரா ஒண்ணுன்னா எங்க வீட்டு பாப்பாங்க வார்டு நம்பர் தான் ஹெல்ப் பண்றாப்ல. எல்லா ஊர்லயுமே வேஸ்ட் டிஸ்போசல் இருக்கு. அதை முறையா பண்ணுவாங்க. முறையா பண்றதுக்கு என்ன தீர்வோ முறையா பண்ண வழி பண்ணுவோம்னு சொல்றேன். முறையா பண்ணுவோம். புகை வீட்டுக்கு வராம கெட்டு போகாம ஏதாவது மலையை வந்து இழுத்து மூடி மேல வந்து கொஞ்சம் பின்னாடி எல்லாரும் ஏறலாம். நேற்றைய தினம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் பகுதியில் அமைந்துள்ள ஒரு தனியார் கிடங்குல ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் டிஸ்போசல் என்பது சரியான முறையிலே கையாளப்படாத காரணத்தினால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாகவே மக்களுக்கு உரிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த பகுதியில் பூர்வீகமாக பல ஆண்டுகளாக தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக, ஏன்னா குறிப்பா இந்த சிப்காட் கும்மிடிப்பூண்டி சிப்காட் என்பது மாநில அரசாங்கத்தினால் ரெட் ஜோன் என்று பிரிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக இந்த கிரீன் ஜோன் ஆரஞ்ச் ஜோன்ல வாழக்கூடிய மக்களுக்கே மிகப்பெரிய அவதி இருக்கக்கூடிய சூழலிலே ரெட் ஜோன் என்கின்ற போது இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆகட்டும், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் உள்ள அதிகாரிகள் ஆகட்டும், கலெக்டர் ஆகட்டும் அதிக கவனம் கொடுத்து இண்டஸ்ட்ரியை மூடணும்னு பிஜேபி எங்கேயுமே ஆர்ப்பாட்டம் செய்தது கிடையாது. இண்டஸ்ட்ரிகள் தேவை, வளர்ச்சிக்கு முக்கியம், இந்த பகுதியில் வேலை வாய்ப்பு உருவாகுது முக்கியம். நீ கும்மிடிப்பூண்டி வளர்ந்து கொண்டு இருக்குன்னா இண்டஸ்ட்ரிகள் தேவை. அதே சமயத்துல ரெட் ஜோன் நீ கிளாசிஃபை பண்ண பிறகு அதிகாரிகளும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. இருந்தாலும் அந்த அதிகாரிகள் சரியான முறையிலே இந்த பகுதியில் நிலவக்கூடிய பிரச்சனைகளுக்கு செவிசாய்க்காத காரணத்தினால் இங்க இருக்கக்கூடிய கம்பெனிகள் காலில் சலங்கை கட்டி விட்டதை போல ஆடிட்டு இருக்காங்க. அதான் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாம நேற்று நடந்த தீ விபத்துல கூட பாத்தீங்கன்னா ஐஐடியில இருந்து சரியான முறையிலே கிளியரன்ஸ் வாங்கி சேமிக்க வேண்டிய சில ஹசார்டுவஸ் மெட்டீரியல், நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்களை சரியான அனுமதி வாங்காமல் சேமித்து வைத்ததன் காரணமாக மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டு தீ அணைப்பு துறையினருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட சுமார் 6 மணி நேரம் ஆயிருக்கு இந்த தீயை வந்து அணைப்பதற்கு. 6 hours ஆயிருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய தீ விபத்து மக்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு. நீங்க பொதுமக்களை சந்திக்கும் போது சொல்றாங்க, 8 மாத குழந்தை மூச்சு விட முடியாம தவித்த அந்த ஆர்டியில் அந்த மக்களோட குறைகள். இந்த பகுதியில வந்து இருக்கிறதுலே அதிகப்படியான இந்த கிட்னி டயாலிசிஸ் ஆகட்டும், நுரையீரல் பிரச்சனைகள், சுவாசத்தன்மையில பிரச்சனை என்பதெல்லாம் அதிகப்படியா மக்களுக்கு ஏற்படுது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மாநில அரசாங்கத்தோட கையாளக தன்மை. மக்கள் சொல்லக்கூடிய விஷயம், லஞ்சம் வாங்கிட்டு காசை வாங்கிட்டு விட்டுறாங்க, நாங்க எவ்வளவு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எங்க கம்ப்ளைண்ட்டை வச்சு பார்கெயின் பண்றதுக்கு இந்த அதிகாரிகள் பயன்படுத்துறாங்க தவிர சரி செய்து எங்களுக்கு தீர்வு வரவில்லை. உள்ள போய் பாத்தீங்கன்னா மீடியாக்காரங்க பார்த்துருப்பீங்க, மலை போல கூஞ்சு கிடக்கும். இந்நேரம் வந்து அவங்க புல்லு போட்டு அதை வந்து கார்டன் மாதிரி மாத்தி அந்த அந்த பகுதியில் உள்ள நச்சுத்தன்மையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனா மாநில அரசாங்கத்தை சரி செய்து விட்டு எதுவுமே செய்யாமல்
இன்னைக்கு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுவதற்கு இங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம், இந்த பகுதியில் உள்ள எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் யாருமே வந்து இதை கையில் எடுக்கவில்லை. மக்களுக்காக என்றும் களத்தில் நிற்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மொத்த நிர்வாகிகளும் ஒன்று கூடி மக்களுக்காக சென்று இதை பார்வையிட்டு இதற்கான காரணத்தை கண்டு அறிந்து இன்னும் அடுத்த 2 நாட்களுக்குள் ஒரு பெட்டிஷனை கலெக்டரிடம் கொடுத்து சரியான முறையில் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுலையும் தெரிவித்து எங்கள் அரசு தொடர்பு பிரிவின் மாநில தலைவர் திரு பாஸ்கர் அவர்கள், மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய செந்தில் அவர்கள், நிர்வாகிகள் எல்லாம் இருக்காங்க. ஒரு பெட்டிஷன் கொடுத்து 2 வாரத்துக்குள் இதற்கான தீர்வு எட்டப்பட்டு, ஏன்னா நீங்க ஆந்திரால இருந்து கர்நாடகால தமிழ்நாடு டம்பிங் கிரவுண்ட், அது மற்ற ஸ்டேட்டுகள் உள்ளவங்களுக்குலாம் எல்லா ஸ்டேட்ல உள்ள மெட்டீரியல் எடுத்து டம்ப் பண்றீங்க. மெடிக்கல் வேஸ்ட் இருக்கு. மெடிக்கல் வேஸ்ட் எல்லாம் வந்து மிகப்பெரிய ஹசார்டஸான விஷயங்கள். ஸோ இது எல்லாமே இங்க வந்து சரியான முறையில இன்சினேட்டர் வைத்து, இன்சினேட்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல எல்லாம் அந்த புகையை வந்து ட்ரீட் பண்ணி அதுல இருந்து எனர்ஜி எடுத்து கரண்ட்டுக்கு தயார் பண்றாங்க. ஆனா நீங்க புகையை அப்படியே விடும்போது பக்கத்துல வந்து கடல் காத்து அடிக்கக்கூடிய பக்கம் மக்களுக்கு வந்து சுவாச தன்மையில பிரச்சனை ஏற்படுகிறது. இது எல்லாத்துக்குமே தீர்வுகள் தேவை. இது மக்களுக்கான போராட்டம். இதை முன்னெடுத்து பாஜக கையில் எடுத்து முதல்ல வந்து மனு கொடுத்து இதை சரி செய்யாவிட்டால் மிகப்பெரிய மக்கள் போராட்டமாக மாற்றுவோம் என்கின்ற எச்சரிக்கையும் மாநில அரசாங்கத்துக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பேட் கவர்னன்ஸ், சுத்தமாக வந்து இதை பத்தி கண்டுக்காம மக்களை பத்தி கவலைப்படாத காரணத்தினால் ஏற்பட்ட அலட்சியத்தன்மையினால், மக்கள் தானே என்ன ஆனா என்ன அப்படிங்கிற அலட்சியத்தன்மையின் காரணமாக நடந்த ஒரு சம்பவம் இது. இது ரெட் ஜோனுங்கும் பொழுது அதிகப்படியான கவனம் கொடுப்பது அவசியம். மக்கள் வந்து பல ஆண்டு காலமாக தலைமுறையா வாழ்றாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து முக்கியத்தன்மை கொடுக்க வேண்டும். ஸோ இண்டஸ்ட்ரி வந்து வருவது நிச்சயம் தேவை. அப்படி இண்டஸ்ட்ரி வரும்பொழுது அவங்க நார்ம்ஸை ஃபாலோ பண்ண வேண்டும். அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நார்ம்ஸ் மொத்தமாக ஃபாலோ பண்ணி நேற்று வந்து அவங்க உரிய அனுமதிகள் வாங்காம வைத்திருந்தார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அலோவ் பண்ணாங்க? பொல்யூஷன் கண்ட்ரோல் எப்படி அலோவ் பண்ணாங்க? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எப்படி அலோவ் பண்ணாங்க? இதை யாரு கேட்டு நடந்துச்சு? ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஏமாத்தி பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு இந்த கம்பெனியை பீனலைஸ் பண்ண போறீங்கன்னா என்ன பண்ண போறீங்க? இதை வந்து ஸ்டடி பண்ணணும். கிரவுண்ட் வாட்டர் கிடையாது இந்த பகுதியில். கிரவுண்ட் வாட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பா வரும். இவங்க எச்சி துப்புனா கூட கருப்பா வருதான். ஸோ அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள். ஸோ இந்த பாதிப்புக்கு என்ன தீர்வு என்பதை தான் இப்போ கேள்வியை தவிர அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சார், இந்த தொழில் நம்ம வந்து நடக்கிற சம்பவங்களை பார்த்தீங்கன்னா நேற்று அந்த ஃபயர் அணைப்பதற்கான உரிய விஷயமே அவங்கள்ட்ட இல்லை. அவங்களுக்கு அந்த குவாலிஃபைடு ஸ்டாஃபோ இந்த ஃபயர் எதனால ஏற்பட்டுச்சு இதை வந்து உடனடியாக அணைக்க முடியாம அது காட்டுத்தீவு போல் பரவியதற்கு காரணம் என்ன? ஸோ இது ப்ராப்பரா வந்து ட்ரெயின்டா பண்ணவில்லை என்பது குற்றச்சாட்டு. ஸோ இதுக்கான பதிலை இந்த கம்பெனி நிர்வாகமும் மாநில அரசாங்கம், திமுக அரசாங்கமும் தெரிவிக்க வேண்டும். 10 ஆண்டுகளாகவே மக்களுக்கு வந்து பிரச்சனை இருந்து கொண்டு வருகிறது. லோக்கல் லெவல்ல வந்து இதற்கான நிறைய பெடிஷன்ஸ் வந்து எங்கள் கட்சி நிர்வாகிகள் கொடுத்து கொண்டு இருக்கு. இப்போ கூட பாத்தீங்கன்னா அந்த பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா பிஜேபி காரங்க மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனை ஹெல்ப் பண்ண வராங்க. என்ன சொல்ல போனா சில நாட்களுக்கு முன்பு எங்கள் தலைவர் திரு அண்ணாமலை அவர் கையினால் எங்கள் நிர்வாகிகள் ஏற்பாட்டின் பேரிலே பல நபர்களுக்கு டயாலிசிஸ் செய்வதற்கான உதவிகளும் பாஜக செய்து கொண்டு வருகிறது. ஆனா இப்ப வந்து இந்த இஷ்யூ வந்து கையை மீறி போயிருச்சு. எப்போ இவ்வளவு பெரிய ஒரு ஃபயர் ஏற்பட்டிருக்கோ இது வந்து ப்ராப்ளம் வந்து எஸ்கலேட் ஆயிருக்கு. எஸ்கலேட் ஆன காரணத்தினால் இதை உடனடியாக நாங்கள் கையில் எடுத்திருக்கோம். இதை வந்து மற்ற இங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் பத்தி பேசவே மாட்டாங்க. அவங்க வந்து இதை பத்தி பேசினா கூட கம்பெனில போய் கட்டிங் போட்டு விட்டுருவாங்களே தவிர இதை வந்து ஒரு சீரியஸான விஷயமா எடுத்து மக்களுக்கான தீர்வை கொடுக்க மாட்டார்கள். ஆனால் பாஜக இதை தீர்வு காண்பதற்காக, நான் மறுபடியும் சொல்றேன், கம்பெனியை மூடுறதுக்கு நாங்கள் வரல. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நார்ம்ஸ் படி சரி செய்து இன்சினேட்டர்ல வந்து வரக்கூடிய புகையை ட்ரீட் பண்ணுங்க. கிரவுண்ட் வாட்டரை வந்து நீங்க வந்து தண்ணியில போய் மிக்ஸ் பண்ண போறீங்கன்னா ட்ரீட் பண்ணி விடுங்க. எஃப்ளூவன்ஸை வெளியெடுங்க. நச்சுத்தன்மையை வந்து பிரிச்செடுங்க. இது மக்கள் வந்து வாழக்கூடிய பகுதியாக இருக்க வேண்டும். வெறும் கம்பெனியை வச்சுட்டு மக்கள் எல்லாம் இருக்க முடியாது. ஸோ மக்கள் வாழக்கூடிய பகுதியாக இருக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கை பாஜக எடுக்கும்.